இந்தியாவுக்கு கிறிஸ்தவம் வந்தது பெரும்பான்மையான இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களால் என்ன நினைக்கப்படுகிறது அப்படின்னாக்கா வெள்ளக்காரங்க தான் கொண்டு வந்தாங்க. 200 வருஷம் 300 வருஷமா தான் கிறிஸ்தவம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு இங்க உள்ள பெரும்பான்மையான மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது இங்கிலாந்திலிருந்து வந்ததோ அமெரிக்காவிலிருந்து வந்ததோ அல்ல. முதலாக வந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி திருத்தூதர் தோமையார் என்பவர் இந்தியாவுக்கு 1ஆம் நூற்றாண்டிலேயே வந்திருக்கிறார். கப்பல் மூலமா தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா அப்ப பிளைட் எல்லாம் கிடையாது. வந்து இறங்கியது கேரளாவில் வந்து இறங்கி இருக்கிறார். காலிக்கட் அப்படிங்கிற இடம். ஆமா, அங்க வந்து இறங்கி அங்க உள்ள ரொம்ப மக்களுக்கு இந்த இறையியல், கிறிஸ்தவ இறையியலை சொல்லி இருக்கிறார். பல புதுமைகள், நல்ல அற்புதங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இந்த மொழியை ஆமா, ஒரு கண்டிப்பா படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படிக்காம அது பண்ண முடியாது இல்லையா. வந்து 150-200 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆக்சுவலா மலையாளம் ஒண்ணு உருவாகியே பல நூற்றாண்டுகள் தான், சில நூற்றாண்டுகள் தான் ஆகுது. ஆமா, அந்த டைம்லயும் தமிழ் மொழி தான் பேசி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அந்த தமிழ் மொழி அவர்கள் கண்டிப்பாக கற்றிருக்க வேண்டும். அப்படிதான் மக்களுக்கு இந்த இறையியல் போய் சேர்ந்திருக்க வேண்டும். அந்த சமயத்துல அவர் செய்த புதுமைகள், அவருடைய கொள்கைகள் எல்லாம் மக்களை கவர்ந்திருக்கிறது. அப்படிதான் கேரளா அந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. அதுல பல பிரிவுகள் அப்படி எல்லாம் மக்கள் புரிதலுக்கு தக்கவாறு மாறி மாறி போயிட்டு இருக்கிறாங்க.